வந்து வராகியம்மன் டெம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் வரேன். மருதாணியா? எதுக்காக அது? மருதாணி எதுக்காக? வராகியம்மன் அந்த பூஜையில் போடுவாங்களா? ஓகே ஓகே சரி. மருதாணிலாம் எடுத்துகிட்டு வராங்க. மருதாணி அந்த மிளகாலாம் எடுத்துகிட்டு வராங்க. அதில் வந்து யாகத்தில் வந்து போடுவாங்களா? எல்லாம் வீட்டிலேருந்தே கொண்டு வராங்க. இந்த யாகத்துல வந்து ஏவல் பில்லி சுனியம் போன்ற கொடிய வதைகளில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள இந்த சிறந்த பரிகார ஸ்தலம்னு போட்டிருக்காங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நான் மல்டிஷேவம் அன்னைக்கு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விளாக் தான் இது. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்கால் வந்திருக்கோம். நானும் என்னோட ஒய்ஃப் இங்கே வந்திருக்கோம். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்காக வந்திருக்கோம். எங்கள் வீட்டில் வந்து இங்கே போயிட்டு வர சொன்னாங்க எங்கள் 2 பேரையும். ஸோ இந்த டெம்பிளில் வந்து நிறைய ஸ்பெஷலாக இருக்குது. நார்மல் டெம்பிள் மாதிரி இங்கே கிடையாது. இங்கே முக்கியமான கடவுள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இப்போ வராகியம்மன் சிலையெல்லாம் வந்து வாங்கி வழிபட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வராகியம்மனோட ஆலயம் இது. வராகியம்மன் அப்புறம் பிரத்யங்கரா தேவி அப்படிங்கிற 2 முக்கியமான கடவுள் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு மட்டுமே இங்கே வந்து ஸ்பெஷலாக ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையில் கலந்துக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம பின்னாடி பார்க்குற நிறைய பைக்கு கார்லாம் நிற்கிது. ஸோ உள்ளேயும் நிறைய மக்கள்லாம் வந்திருக்காங்க. நம்மளும் இதுக்காக தான் கும்பகோணத்துலேருந்து கிளம்பி இங்கே காரைக்கால் வந்திருக்கோம். பூஜையில் வந்து கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். இது ஒரு 7:30 மணி போல் ஸ்டார்ட் ஆயிருந்தாங்க. இப்போ ஒரு மணி 6:45 ஆயிடுச்சு. ஒரு 45 மினிட்ஸில் இந்த பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம பூஜையில் கலந்துக்கிட்டு மற்ற இதெல்லாம் வந்து அவங்ககிட்ட முடிஞ்ச அளவுக்கு அங்கே உள்ளவங்ககிட்ட கேட்டு டீட்டெயிலாக அவங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். இது முக்கியமாக எதுக்காக இந்த பூஜைன்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் ஒருத்தவங்களுக்கு வந்து பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இங்கே வந்தீங்கன்னா அந்த இது எல்லாமே வந்து உங்களை விட்டு போயிடும். அதுவும் இல்லை அந்த நிறைய ஆச்சரியங்கள்லாம் இங்கே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அந்த யாகத்தில். அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாமே நான் உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு போனேன். அங்கே வந்து அந்த போர்டில் போட்டிருந்துச்சு. அதெல்லாம் படிச்சுட்டு தான் அவங்ககிட்ட சொல்கிறேன். சில விஷயம் நான் அவங்க வீட்டில் சொல்லி அனுப்புனாங்க. ஸோ அதெல்லாம் கேதர் பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம உள்ளே போயிட்டு மற்ற டீட்டெயில் ஏதாவது கிடச்சிதுன்னா உங்களுக்கு இடையில வந்து அப்டேட் பண்ணுறேன். நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் இந்த கோயில் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ், இதுதான் இந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம அப்படியே உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க. முதல்ல இங்கே இது கோயில் இருக்குது. அங்கே ஒரு கோயில். மொத்தம் 3, 4, 5, 6, 7, 8 சாமிகள் இருக்குது போல். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றா போயிட்டு வழிபட்டுட்டு கடைசியில் அந்த பூஜை வந்து அந்த இடத்துல ஆரம்பிப்பாங்க போல் யாகம். அங்கே விறகுல அடுக்கி வச்சுருக்காங்க நடுவில். நம்ம பார்க்கலாம் நிறைய மக்கள் வந்திருக்காங்க. ஸோ இன்னும் வந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு. கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து இந்த முறுக்கு அதிரசம் இதெல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ பாட்டி, எத்தனை வருஷமா இந்த கோயிலில் இந்த வியாபாரம் பண்ணுறீங்க? 7 வருஷம். 7 வருஷமாவா? அப்போ இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? எல்லாம் தெரியும். இந்த கோயிலில் வந்து என்ன ஸ்பெஷல்? என்ன வந்து நம்மளோட கஷ்டத்தை வந்து நம்ம சொன்னாங்கன்னாக்கா வெற்றில கொடுப்பாங்க. அதில் எழுதி போடணும். ஓகே, எழுதி போடணும். எழுதி போட்டால் அவங்க வந்து யாகத்தில் போட்டுருவாங்க. அந்த வெத்தலை யாகத்தில் போட்டுருவாங்க. என்ன வேணுமோ நமக்கு போடலாம். நம்ம கஷ்டத்தை அந்த வெத்தலையில் பேனால எழுதி ஒருத்தவங்க பேரை தான் எழுதணும். ஓகே, ஒருத்தவங்க பேரை தான் எழுதணும். இப்போ பாப்பா பேர்னா பாப்பா வண்டி தான், நீங்கள் வண்டினா உங்கள் பேரை தான் எழுதணும். எல்லாம் போய் ஒரு 7 பௌர்ணமி இல்லை ஒரு 5 பௌர்ணமிக்கு வந்துன்னா தொடர்ந்து வரணும். வந்தது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடந்துடும். கண்டிப்பாக நடக்கும். ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னாக்கா அது வேலைக்கு போய் ஆகும். நம்ம என்ன நினைச்சு அதில் எழுதி போடுறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். 7 நிறைய பேர் நடந்திருக்காது. நடந்துருக்கு. குழந்தை இல்லாதவங்களுக்கு அதுக்கு பரிகாரம் பணம் கட்டுவாங்க. அதுக்கு குழந்தை சரி சரி. அது ஒரு கல்யாணமே ஆகாமல் இருக்குன்னு வச்சுக்கணுங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அது பூஜைக்கு தனியாக பண்ணணும். நம்ம அந்த சாமிக்கு என்ன வேணுமோ நம்ம செய்யலாம். ஒரு அன்னதானத்துக்கு ஒரு அரிசி முட்டை எடுத்தாந்து கொடுக்கலாம், ஒரு பணம் கொடுக்கலாம், நம்ம கையில் கிடைச்சதை கொடுக்கலாம். அது நம்ம அவங்க விருப்பம் தான். ஆமாம், அது நம்ம விருப்பம். கட்டாயம் கிடையாது. கொடுக்கணும்னு ஒரு கட்டாயம் கிடையாது. அவங்க கேட்கவும் மாட்டாங்க. நம்மளாக கொடுத்தாதான். இந்த வெளியூர்ல நிறைய பேர் இங்கே வராங்களா? நிறைய பேர் வராங்க. பெங்களூரு, மெட்ராஸு, ஆந்திரா, வெளியூர்ல இருந்தெல்லாம் இங்கே நிறைய பேர் வராங்களா? பாட்டிகிட்ட வந்து நம்ம பேசியாச்சு. ஸோ பாட்டி வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே போயிட்டு மற்றதெல்லாம் பார்க்கலாம். எவ்வளோ பாட்டி இது? எது எடுத்தாலும் 10 ரூபா தானே? பரவாயில்லையே. எதுன்னா வாங்கிக்கோ. இது கூட வாங்கிக்கோ. இது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, பாட்டிகிட்ட ஸ்நாக்ஸும் வாங்கியாச்சு. இப்போ கோயிலுக்கு போய் பார்க்கலாம். இங்கே எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா சிங்க விநாயகர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ
இந்த விநாயகர் வந்து நான் இப்படி பார்த்ததே இல்லை. விநாயகரே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. விநாயகரோட தோற்றமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி விநாயகர் வந்து நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி வேற எங்கேயா பார்த்துருந்தா சொல்லுங்கள். ஸ்ரீ சிங்க விநாயகர் கோயில் கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது. அந்த யாக குண்டத்தை சுற்றி நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம அடுத்த கோயிலுக்கு போனோம்னா உள்ளே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரும் ராதையும் இருக்கிற மாதிரி ஒரு கோயில் இருக்குது. ஏன்னா கிருஷ்ணரும் ராதையும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கோயில் இருக்குது இந்த இடத்துல. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இப்போ வந்து வராகியம்மன் டெம்பிள்குள்ளே போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வராகியம்மன் டெம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வரேன். வராகியம்மன் இதுவரை பார்த்ததே இல்லை. வராகியம்மனுக்குன்னு ஒரு கோயிலுக்கு வந்து நான் வந்தது இதுதான் முதல் தடவை. நிறைய பேர் இப்போ தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து வராகியம்மன் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவி. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சாமியை இப்போ தான் நான் பார்க்குறேன். நம்ம வந்து உள்ளே பர்மிஷன் வாங்கிட்டு அதில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ பிரத்யங்கரா தேவி அம்மனை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். கும்பகோணம் சரபேஸ்வரர் வந்து கும்பிட்டாச்சு. அடுத்து இங்கே ஒரு சாமி இருக்காங்க, ஒரு அம்மன் இருக்காங்க சரபேஸ்வரர். அந்த சிவன் தான் வந்து நரசிம்மர் அழிக்கிறதுக்காக சரபேஸ்வரர் அந்த அவதாரம் எடுத்து வந்துடுவாங்க சொன்னாங்க. அதோட ஒரு இறக்கை தான் இந்த அம்மன், இன்னொரு ரெக்கை வந்து அந்த இன்னொரு அம்மன் பக்கத்தில் பார்த்தோம்ல அவங்க தான். ஸோ இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு நிறைய இந்த ஆயுதங்கள்லாம் வச்சு ஆக்ரோஷமாக இருக்க மாதிரி இருக்காங்க. இங்கே உள்ள ஒவ்வொரு கோயிலுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இந்த சாமிகள்லாம் வந்து ஒரே கோயிலில் ஒரே இடத்துல வந்து பார்க்க முடியாது. தனித்தனியாக கூட நான் இந்த வராகி அம்மன் அப்புறம் அந்த சாமிலாம் வந்து நான் பார்த்ததே இல்லை. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கோயில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு காலபைரவர் இருக்கார். இங்கே காலபைரவர் இருக்கார். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஆஞ்சநேயர் கூட இருக்கார். இங்கே ஒரு 8 சாமிகள் வந்து வரிசையாக இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8. வெளியில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அம்மன் நாகம்மன் இருக்காங்க. மொத்தம் 9 சாமிகள் வந்து நம்ம ஒரே இடத்துலையே பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த பூஜை வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. மக்கள் பார்த்திங்கன்னா வந்து பூஜை பொருட்கள்லாம் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வராங்க. அந்த பூ, இந்த பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அங்கே எல்லாம் வாங்கி அங்கே கொண்டு வரதெல்லாம் அங்கே லேடிஸாக கொண்டு வராங்க பாருங்கள். அதெல்லாம் அங்கே போய் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இருக்க கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இங்கே அன்னதானம் கூட போடுவாங்க போல். அதுக்கான இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுருக்காங்க, ரெடி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லோரும் வீட்டிலேருந்து அந்த பூஜை பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க, பூ இதெல்லாம். ஸோ இங்கே வந்து மிளகாயெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க வீட்டிலேருந்து. அந்த வீட்டில் வந்து தலையை சுற்றி அந்த மிளகாயெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை வந்து யாகத்தில் வந்து போடுவாங்க. வீட்டிலேருந்து பாருங்கள், வீட்டிலேருந்து எல்லோரும் வேப்பலையா அது கருவேப்பிலையா? வேப்பலையா? அது கருவேப்பிலையா? என்ன செடி அது? புரியல. மருதாணியா? எதுக்காக அது? மருதாணி எதுக்காக? வராகியம்மன் அந்த பூஜையில் போடுவாங்களா? ஓகே ஓகே. சரி, மருதாணிலாம் எடுத்துகிட்டு வராங்க. மருதாணி அந்த மிளகாலாம் எடுத்துகிட்டு வராங்க. அதில் வந்து யாகத்தில் வந்து போடுவாங்களா. எல்லாம் வீட்டிலேருந்தே கொண்டு வராங்க. பூ பழம் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எப்படி இந்த யாகம் நடக்குதுன்னு பார்ப்போம். பாட்டி சொன்னாங்கல்ல, அந்த பாட்டி சொன்னது எல்லாமே இதில் போட்டிருக்கு பாருங்கள். இந்த கோயிலோட சிறப்புகள் பற்றி. ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி ஸ்ரீ மகா வராகியம்மன் ஆலயம் பூவம் வரிச்சிக்குடிங்கிற ஏரியாவில் காரைக்காலில் இருக்குது. பௌர்ணமி யாகத்தோட அந்த சிறப்புகள்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த யாகத்தில் வந்து ஏவல், பில்லி, சுனியம் போன்ற கொடிய வதைகளிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள இந்த சிறந்த பரிகார ஸ்தலம்னு போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, வெத்தலையில் வந்து நம்மளோட கஷ்டத்தை எழுதி அந்த இதில் போடுவாங்களாம். இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதை அப்படியே நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ மெயினாக இந்த ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் பற்றி தான் போடுவாங்க. அது மட்டும் இல்லை, இந்த யாகத்தப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீ சுடர் வருதுல்ல, அது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே வருமா. ஸோ அதுவும் இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம வந்து கோரக்கர் சித்தரோட ஆலயம் இருக்குது இங்கே. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்தூபியில் வந்து அந்த மிளகாலாம் அரைச்சி பூசியிருக்காங்க. ஸோ இங்கே அம்மிக்கல் இருக்குது. ஸோ உங்களுக்கு பில்லி சுனியெல்லாம் உள்ளவங்க இதுக்கு பின்னாடி ஒரு அம்மிக்கல் இருக்குது. அந்த அம்மிக்கல்ல அரைச்சி சாமியை வேண்டிட்டு இந்த ஸ்தூபியில் வந்து கீழேருந்து மேலே வந்து அந்த பூசுவாங்களாம். பூசுகிறப்ப அந்த உங்களுக்கு பில்லி சுனியம் இதெல்லாம் பிடிச்சி யாராவது வச்சுருந்தாங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க.
கைஸ் டைம் ஆயிடுச்சு. இன்னும் 8 மணிக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களாம். யாகத்துக்கான வேலையெல்லாம் வந்து தீவிரமாக நடந்துட்டுருக்கு. கரெக்டாக ஒரு 8 மணிக்கு போல் யாக குண்டமே பார்த்தீங்கன்னா வந்து முக்கோண அமைச்சிருக்காங்க. ஸோ கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து வந்துட்டாங்க. இருக்க கூட்டம் அதிகமாகிட்டே போகுது. எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க பாருங்க. श्री गुरु ध्यानमाह गणानाहंत्वा गणपति हंभवामहे कविंकवीनामुपस्रवस्तवं देवतारं ब्रह्मणान् ब्रह्मणस्पतहान शृण्वन्नोदवे श्री पार्थे समस्ते दुर्दर्शेद्भाना श्री परमेश्वराः जिज्ञा परमेश्वरेः परमेश्वर प्रीत्यर्थं तदेव लग्नं सुखिनं तदेव धराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं देवबलं तदेवाः लक्ष्मीपदे देवाणीपदे देव अग्रें सुखं समर्पय महोपार्थे समस्ते दुर्दर्शन् ऐश्वर्य महालक्ष्मी कटाक्षसिद्ध्यर्थं ग्रामजनानां भक्तजनानां नगरजनानां अनुकूल्य प्रसाद सिद्ध्यर्थम आदित्यादि नवग्रह प्रसाद सिद्ध्यर्थम सिंह गणपति राधे कृष्ण वारागी प्रत्यंकरा देवी शरवेश्वर शून्य दुर्गा जगवीर आंजनेय काल भैरव घोरकलिनां दिव्य महामंगल विशेष पौर्णमि काल संकल्पम आजमनीयं समर्पयामि तदकं कृत्वा ओम भूः अवोपस्रस्या महागणपतये नमः कवरेरिमाणि हरिदानि कक्षद्धे कपदे कपदेशादुरस्पदे अष्टापदे नवपदे कभवदे सहस्राः चदापरमेकमहं महागणपत्यासनाचलमरिद्राबिम्बे महागणपतिं ध्यायामि महागणपतये जगद्विधाय विघ्नविनाशने सुसिदाय श्रीवरदमूर्तये नमो नमः महागणपतये नमः प्रचण्डहनन्दगौरिकपूर्ण नीलाञ्चनं ज्योतिः कादय स्वाहा ओम ग्रीं स्प्रभ्रस्प्रभ्रस्प्र कोर कोर दनदन रूपजन प्रजड प्रजड कह कह वाम वाम पंदय पंदय कादय कादय स्वाहा ओम ग्रीं लं लं स्वाहा ह्रीं ह्रीं नीं नीं नं नं लं लं स्वाहा ओम ह्रीं प्रभ्रस्प्रभ्रस्प्र कोर कोर दनदन रूपजन प्रजड प्रजड कह कह वाम वाम पंदय पंदय कादय कादय रुद्रात्मकाय हुं फट् स्वाहा ओम हं हनुमते 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 रुद्रात्मकाय हुं फट् स्वाहा ओम क्लीं कृष्णाय स्वाहा ओम क्लीं कृष्णाय स्वाहा गोविंदाय जनवल्लभाय अनुग्रहं देहि फट् वाडाडु मूडिले मावेद मोदवे मालेरि मूडुदावा नाडिदुमो शिवा वासी मोहन वेलवा वारहामणि नाडिवा वाडाडु मूडिले मावेद मोदवे मालेरि मूडुदावा नाडिदुमो शिवा वासी मोहन वेलवा वाल वेद विकारवा ओम ह्रीं ऐं क्लीं सौं सरगणनवसाद्या तन्नो प्रचोदयात् பூஜை வந்து நடந்துட்டு இருக்கு. அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு பூஜை ஸ்டார்ட் பண்ணி. ஸ்டார்டிங்லேயே இருந்ததுக்கு இப்போயே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்திருக்காங்க. பூஜை வந்து ஒரு ஆர்வமாக நடந்துட்டு இருக்கு. சொல்கிற மந்திரங்களை கேட்கறதுக்கே வந்து ஒரு ஆர்வமாக இருக்குது. वराहमुखी वराहमुखी आंबे आंबिन नमः वंदे वंदे नमः जंबे जंबिन नमः ओयो मोगे नमः स्तंभे स्तंभे नमः सर्वदुष्ट प्रदुष्टाना सर्वेषां सर्वलक्षित सच्चार महगति जुम्फा स्तंभनं गुरु गुरु श्रीक्रमस्य क्लौ टागा 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 हुं फट् स्वाहा ओम ऐं क्लौं ऐं नमो भगवति वार्तानि
ஓம் க்ரீம் பயங்கரி ஆச்சரிய பயங்கரி. திருமண பரிகாரத்துக்கு சங்கல்பம் பண்ணிக்கலாம். நாளைக்கு வரணும். திருமண பரிகாரம் भगवते हामादिवाराहि रक्षय रक्षय स्वाहा ओम नमो भगवते हामादिवाराहि रक्षय रक्षय स्वाहा ओम नमो भगवते हामादिवाराहि रक्षय स्वाहा ओम नमो भगवते हामादिवाराहि रक्षय 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 रक्षय स्वाहा ओम नमो எல்லாரும் அவங்களோட கஷ்டத்தை வந்து எழுதிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் எத்தனை கொடுக்குறாங்க, ஃப்ரீ தான். அதை தீல எல்லாரும் எழுதிட்டு இருக்காங்க. நிறைய பேரும் வந்திருக்காங்க. எல்லாரோட வெத்தலையும் வாங்கி வந்து எல்லாருக்குமே வெத்தலை கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எழுதி அவங்க ओम धूम धूम वृत्ति धूमे धूम धूम काल धूमे धूम 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 प्रमाणाहि रुपत्वा ओम धूम धूम सर्वरक्षकाय रुपत्वाहा ओम दीपामः प्राणग्रहासि स्वाहा सर्वशत्रु संहाराय सर्वसाधुराय पक्षिराजाय सर्व பூஜை இப்ப சாமி ஒன்றரை மணி நேரம் கன்ஃபார்ம் நடந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த யாகம் வந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளோ மக்கள் வந்தாங்க. அந்த வெத்தலை எல்லாம் நேம அந்த கஷ்டத்தெல்லாம் எழுதியாக கலெக்ட் பண்ணி போட்டாங்க. அப்புறம் அந்த மிளகாலாம் போட்டாங்க, மருதாணி பழம் எல்லாமே போட்டாங்க. இப்போ யாகெல்லாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒவ்வொரு கோயிலையும் வந்து இப்போ பூஜை நடக்கும் போல் அங்கே மக்கள்லாம் அங்கே நிற்கிறாங்க. இப்போ அங்கே தீபாராதனை காட்டிட்டு ஒவ்வொரு கோயிலாக அப்படியே வந்துட்டு முடிச்சிடுவாங்க போல். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. இந்த இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கே ஒரு க்யூ நிற்கிது அன்னதானத்துக்கு. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மக்கள் வருவாங்கன்ட்டு இந்த இடத்துக்கு. இந்த பில்லி சூனியம்லாம் போக்குறதுக்காக தான் அந்த யாகம் வந்து மெயினாக நடத்துகிறாங்களாம். திருமணம் தடை உள்ளவங்கலாம் வந்து இடையில வந்து அந்த இதெல்லாம் பண்ணாங்க அவங்களுக்கு தனியாக. இங்கே சாமி கும்பிட்டுட்டு இப்போ தான் கிளம்ப போகிறோம். பார்த்தீங்கன்னா அது உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் எல்லாம் அந்த பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்களும் இப்போ தான் சாப்பிட்டோம். ஸோ நம்ம பாட்டி இங்கே இருக்காங்க. பாட்டிக்கு அடி பாய் சொல்லிட்டு அப்படி கிளம்பிடலாம். ஸோ இந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்து காரைக்காலில் தான் இருக்குது. பாட்டி எந்த ஏரியா, எந்த ஊர் இது? காரைக்காலில் பூவம் வரிச்சிக்குடி. காரைக்காலில் வரிச்சிக்குடிங்கிற ஒரு ஏரியா இது. இந்த இடத்தோட லொக்கேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது வரணும்னு தோணுச்சுன்னா வரலாம். இது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு கோயிலில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் இது. ஸோ ஓகே, நம்ம சூப்பராகவே சந்திப்போம். பாய்.